வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ்ல என்ன பார்க்கலாம்னாக்கா, இதுக்கு முன்னாடி 2, 3 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஈக்விட்டி ஷேர்ஸ்னா என்ன? அதுக்கப்புறமா என்எஸ்இ, பிஎஸ்இ அப்படின்னா என்ன? இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னாக்கா, ஹவ் டூ செக் ஸ்டாக்ஸ். ஸோ, ஒரு ஸ்டாக் நம்ம எடுத்தோம்னாக்கா, அத வந்து எங்க போய் செக் பண்ணலாம்? என்னென்ன செக் பண்ணலாம்? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சீரிஸ்ல எப்படின்னாக்கா, நான் ஜஸ்ட் பிரீஃப் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது எங்க போய் பார்க்கணும்? எந்த வெப்சைட்டு? இந்த டீட்டெயில்ஸ் இதுல நான் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டாக்கா நம்ப ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எவ்ரி டே ஒவ்வொரு ஸ்டாக் நான் எடுத்து, அது எப்படி இருக்கு மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ, அது உங்களுக்கு நல்ல ஒரு லர்னிங்ஸா ஃபர்ஸ்ட்டு இந்த பேசிக்ஸ்ல பார்த்தோம்னாக்கா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதில தான் ட்ரேட் ஆகணும். வேற எந்த எக்ஸ்சேஞ்சும் கிடையாது. மொத்தமாவே இந்தியாக்குள்ள இருக்கிறது இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் தான். நீங்க எத்தன புரோக்கர் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த புரோக்கர்ஸ்க்குள்ளார நீங்க ட்ரேட் பண்றது எல்லாமே த்ரூ இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மூலியமா தான் ட்ரேட் ஆகும். இப்போ அதில என்எஸ்சி வெப்சைட் ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சிம்பிள். ரொம்ப சிம்பிள். நீங்க Googleல போயிட்டு என்எஸ்சின்னு போட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்எஸ்சி வெப்சைட் வந்துரும். அதுக்குள்ளார போனீங்கன்னாக்கா, உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதுல. அதுக்குள்ளார மார்க்கெட் செக்ஷன்ல போய், நீங்க எந்த ஸ்டாக் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு எதுவும் சார்ஜஸ்லாம் கிடையாது. ஃப்ரீ தான். நீங்க என்எஸ்சி வெப்சைட்ல போய் நீங்க ஸ்டாக் நேம் குடுத்தீங்கன்னா கூட, அந்த ஸ்டாக்க பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. என்ன கம்பெனி, எங்க இருக்கு, யாரு ப்ரொப்ரைட்டரு, எத்தன வருஷமா இருக்கு, என்னென்ன சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க, பிளஸ் பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதே மாதிரி மத்த வெப்சைட்ஸ் கூட இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேடிங் வியூவோ, அப்புறமா மனி கண்ட்ரோல், அதுக்கப்புறமா வேற என்ன சொல்றது, ஸ்கிரீனர் இந்த மாரி நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கத்துக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இந்த டீட்டெயில்ஸ நம்ம இங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாரி. அதான். இப்ப பார்த்தீங்கன்னா, மனி கண்ட்ரோல், அ ட்ரேடிங் வியூவோ, ஸ்கிரீனரு இதெல்லாம். இப்ப நான் எப்படின்னாக்கா, நான் யூஸ் பண்றது இதுதான் மேஜரா யூஸ் பண்றது. இந்த 3ம். இதுல என்ன யூஸ் பண்ணுவேன்னாக்கா, மனி கண்ட்ரோலு நான் டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருவேன். எப்படின்னாக்கா, டாப் பெர்ஃபார்மர்ஸ் பார்ப்பேன். இப்போ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க மனி கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணீங்கன்னாக்கா, ரைட் சைடு கார்னர்ல ரைட் சைடு கீழ கார்னர்ல வந்து டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ், 52 வீக் ஹைஸ், 52 வீக் லோ இந்த மாரி டீட்டெயில்ஸ் இருக்கும். செக்ரிகேஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார போயிட்டு நம்ம இன்னைக்கு டாப் லூசர்ஸ் யாரு? டாப் கெய்னர்ஸ் யாரு? அப்படின்னாக்கா, டாப் கெய்னர்ஸ்னாக்கா ஸ்டாக்ஸ் எது எது வேல்யூ வந்து அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நேத்து ரூ. 100 இருந்தது. இன்னைக்கு ரூ. 110 ட்ரேட் ஆயிட்டு இருக்குனாக்கா ரூ. 10 அதிகமாயிருக்கு. 10%. ஸோ 10% தான் இன்னைக்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, அந்த கம்பெனி பேர் வந்து டாப் கெய்னர்ஸ்ல போட்டிருப்பாங்க. அதே மாரி லூசர்ஸ். அதாவது நேத்து இருந்த பிரைஸ விட ரொம்ப கம்மியா லோவஸ்ட்டா எது ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ, அத டாப் லூசர்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளார நம்ம போடுறதுனால நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்த 5 கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குப்பா இன்னைக்கு. இந்த 5 கம்பெனி வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. லோ பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ப தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். அந்த மாரி பார்ப்பேன். அப்புறம் ஸ்கிரீனர் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னாக்கா, ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னாக்கா, இப்போ எந்தெந்த கம்பெனி கடனே இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியணும்னாக்கா, நான் ஸ்கிரீனர்ல போயி அந்த ஃபில்டர் செட் பண்ணேன்னாக்கா, எனக்கு கடனே இல்லாத கம்பெனி லிஸ்ட் வந்துரும். அந்த லிஸ்ட்ல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து செலக்ட் பண்ணி, ஓகே, இந்த கம்பெனி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி, அதுல பண்ணலாமா? இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி ட்ரேடிங் வியூ. ட்ரேடிங் வியூல என்னன்னாக்கா, சார்ட் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவேன். எப்படின்னாக்கா, இந்த பிரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லையா? நேத்து எவ்வளோ ட்ரேட் ஆனுச்சு? இன்னைக்கு எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? முந்தா நாள் எவ்வளோ ட்ரேட் ஆனுச்சு? 6 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? அப்படின்ற பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நான் ட்ரேடிங் வியூ யூஸ் பண்ணிக்குவேன். எல்லாமே சிம்பிள் தான். நீங்க ஓப்பன் பண்ணிட்டு கம்பெனி பேர் அடிச்சீங்கன்னாக்கா, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துரும். ஸோ நீங்க என்னன்னாக்கா, இன்ட்ரஸ்டடோட நீங்க போகணும். போய் செக் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியமான மூலதனம் இதுல. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது வந்து சேம் தான். நேத்து பார்த்தது தான் ஆல்மோஸ்ட். எப்படின்னாக்கா, இந்த லிஸ்ட் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். மோர் தென் 1000, 2000 கம்பெனிஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அதுல எந்த கம்பெனி நல்ல கம்பெனின்னு நம்ம தான் பார்த்து செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். செ இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ட்ரேடுன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா ட்ரேட் கிடையாது. இன்வெஸ்டிங். ஏன்னா நான் பண்றது வந்து இன்வெஸ்டிங் தான். ட்ரேடிங் கிடையாது.
எனக்கு ட்ரேடிங் எப்படின்னாக்கா, இன்னைக்கு காலையில வாங்கி ஈவினிங் விக்கிறது. இல்லன்னா இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிறது. அது நான் பண்றதில்ல. நான் பண்றது இன்வெஸ்டிங். அதாவது இன்னைக்கு நல்ல கம்பெனியா பார்த்து வாங்கிட்டேனாக்கா, நான் விக்கிறது எப்ப விக்கிறதுன்னு எனக்கே தெரியாது. ஸோ எப்பயாவது ஒரு தடவ ஆ தேவைப்படும் காசு தேவைப்படும்போது விக்கிறது. இல்லனாக்கா அந்த ஸ்டாக்கு டபுள், ட்ரிபிள் ஆயிடுச்சுப்பா. இதுக்கு மேல அந்த ஸ்டாக்ல ஒண்ணும் இல்ல. அது குறைஞ்சிரும் அப்டின்ட்டு நினைக்கும்போது விப்பேன் அவ்வளோதான். ஸோ அதுதான் இன்வெஸ்டிங். ஏன்னா நம்மளுக்கு அ டெய்லி பார்த்துக்கிட்டு பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாக்கா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இதுல முக்கியமா எமோஷனலும் இன்வால்வ்டு. இப்ப எதுக்கு சொல்றேன்னாக்கா, நீங்க இன்னைக்கு ஒரு கம்பெனிய வாங்கிட்டீங்க. வாங்குன பிறகு நாளையிலருந்து அது குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பயம் அதிகமாயிடும். அச்சச்சோ! குறைஞ்சுக்கிட்டே போகுதே. ரூ. 100க்கு வாங்குனேன். இப்போ ரூ. 70 இருக்கு. ரூ. 80 ரேட்டுக்கு ரேட்டுக்கு வந்துருச்சு. அப்படின்ற அந்த பயம் இருக்கக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக் வாங்கணும். வாங்கிட்டோம்னாக்கா நம்பிக்கையோடு வெயிட் பண்ணணும். அது என்ன பண்ணும்னாக்கா, ரூ. 100 இருக்கிற ஸ்டாக் நம்ம ஃபண்டமெண்டலான கரெக்டான ஸ்டாக்னாக்கா அது ரூ. 70க்கு வரும். அப்போ வரைக்கும் நம்ம பேஷண்டா வெயிட் பண்ணணும். ரூ. 70ல இன்னொரு ஸ்டாக் இருந்தாலும் குவான்டிட்டி வாங்கிக்கணும். அதுக்கப்புறமா திரும்ப அது ரூ. 150க்கு போகும். நம்ம ரூ. 100க்கு வாங்கியிருப்போம். ஸோ ரூ. 150க்கு போனோம்னா, வேணுனாக்கா நம்ம வித்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதுதாங்க. பேசிக்கா என்னன்னாக்கா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். என்ன பண்ணுங்க, இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அது எப்படின்னு நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஒரு நோட்ல ஒரு புக், பென்ல எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஐடிசி வந்து இவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு இவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த மாரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு நான் ரூ. 10 போட்டிருந்தேனாக்கா, 1 மாசம் கழிச்சு இவ்வளோ ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லனாக்கா 1 மாசத்துக்கு முன்னாடி நான் இவ்வளோ போட்டிருந்தேனாக்கா, இவ்வளோ ஆயிருக்கும்னு சொல்லி, நீங்களா அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கனாக்கா, உங்களுக்கு இது தெரிஞ்சிரும். ஸ்டாக் மார்க்கெட்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. இப்போலாம் நெறைய பேர் பண்றாங்க. நானே ஒரு எக்ஸாம்பிள். நான்லாம் ரொம்ப ஆவரேஜ் காமன் மேன். நானும் பண்றேன். ஸோ நீங்க கூட பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி.